ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டே இதுதான் ஃபர்ஸ்ட் டே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டே சில பல பிரச்சனைகள்லாம் தாண்டி இன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு எங்களுக்கு. அந்த பிரச்சனை கண்டுபிடிச்சிங்களா நம்ம எங்க இருக்கிறோம்னு? ஒரு ரெண்டு பேர் பார்த்தேன், ஒரு ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் பேர் வந்து ஆக்சுவலா கண்டுபிடிச்சாங்க. அதுல ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க, இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரின்னு. இன்னும் நான் வந்து ரிவீல் பண்ணல. இன்னும் நான் வந்து ஒன்னு சென்டர் ஆஃப் நம்ம போலாம், நம்ம போயிட்டு ஆக்சுவலா ரிவீல் ஆயிருக்கும். எப்படி இன்னைக்கு டைட்டிலே ரிவீல் ஆயிருக்குமே, ஒருத்தரை பார்க்க போறோம்ல, சோ அதுல ரிவீல் ஆயிருக்கும். பாப்போமா அப்படின்னு தெரியல, அது வந்து கடவுள் தான் காட்டணும் நமக்கு. ஓகே फ्रेंड्स, சோ இன்னைக்கு டே 1 ஆஃப் आवर anniversary trip. சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம், எது பண்ண போறோம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஒருத்தி வராளா இல்லையா, சாப்பிடுவாளா சாப்பிட மாட்டாளா, அல்ல இல்ல வந்து ஒரு மழை பெய்தா வெளில. ஒருத்தி அவளோட ப்ரையாரிட்டியே மேக்கப்னு இருந்தா, நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு பசி வந்ததுல இருந்து இந்த ஊருக்கு வந்துட்டு காலைல என்ன பண்ணேன், காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, டேரக்டா இது. அதனாலதான் இப்போ வந்து பிரியாணி போட்டு சாப்பிடுறோம். நீ உன்னை யாரும் வேணாண்ணா, நீயும் வந்து சாப்பிடு. நல்லா இருக்கா பிரியாணி? நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியும் அப்புறம் கிரில் சிக்கன் ஆஃப். இதுவே எவ்வளோப்பா? 2000. 2000 ரூபாய் நம்ம ஊருக்கு 2000. ஆனா இது என்னன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இங்க இருந்து வெளியே போயிடுறோம். வெளியே போயிட்டு உங்களுக்கு நான் வந்து கிளீனா சொல்றேன், இது எவ்வளவு ஆச்சு, இன்னைக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ், நம்ம எங்க இருக்கோம் எல்லாம் நாங்க வந்து காட்டுறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஹபீபி கம் டு துபாய். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து துபாயில் தான் இருக்கோம். ஸோ துபாயில் வந்து இது எங்களோட ஃபஸ்ட்டு டே. ஓகே, ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து ரூம் காலையில் போய் செக்இன் பண்ணிட்டு ரூம்லேருந்து வெளியே வந்து இப்போ தான் வெளியே போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கிறோம். நாங்கள் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ஸோ இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிறது வந்து ப்ராப்பர் துபாயில் இருக்கிறோம். இப்போ நம்ம இங்கேருந்து அபுதாபிக்கு போகிறோம். எதுக்கு சரிங்களா? அபுதாபி போகிறீங்களா? அது அபுதாபி தான், அதனாலதான் சபா அபுதாபி வரைக்கும் போயிட்டு திரும்பி வரணுமா? அப்படியே அபுதாபில மால் அந்த பிரேம் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இப்போ மெயின் என்னன்னா வந்துட்டாரு, எங்கன்னு பாருங்க. இவர் தான் நினைக்கிறேன், இவர் தான். ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னா அஜித் சாரை பார்க்க போகிறோம். அவர் ஏதாவது அப்பாயின்மெண்ட் கொடுத்த மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் இல்லை. நேத்தோட ரேஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நாங்கள் போய் பார்க்க போகிறோம். ஆமாம், அது நேற்றே முடிஞ்சிடுச்சு. நாங்கள் கரெக்டாக தான் வந்தோம். நம்மளுக்கு என்ன இப்போ இருப்பாங்களான்னு தெரியல. ரேஸ் முடிஞ்சிச்சு, க்ளோஸ் கிளம்புங்க அப்படின்ட்டாங்கன்னா. அவர் க்ளோஸ்ன்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. அவர் இருந்தால் அவர் அங்கே வந்து அவரோட திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அவர் அந்த எனி மூமெண்ட் பார்த்தாலும் அவர் அங்கே தான் உழுது கெடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு ஆசை கெச்சார்னா அதை பார்ப்போன்னு சரி கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு ½ hour 1 hour எல்லாரும் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நயன்தாரா, விக்னேஷ் சிவன், அனிருத், ஜிவி பிரகாஷ் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. பார்ப்போம், மீட் பண்ணலாம். முடிதா நம்ம தலையில் எழுதியிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, வந்துட்டோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. கார்லாம் நிக்குது, பாப்போம். அட்லீஸ்ட் அவர் வண்டி ஓட்டின ட்ராக் யாரும் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். வாங்க, ட்ராக்ல கூட யாரும் இல்லைப்பா, எல்லாமே காலி. அதாவது நேற்று ஓவர் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு நல்ல நிம்மதியாக தூங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு நிற்கும் இங்கே இருப்பாருன்னா இங்கே இருக்கு. ஏதோ வண்டி போகுது. அதுதான் நம்ம நேற்று வந்தோம்னா, நேற்று லாஸ்ட் நம்ம ஊர் அந்த குடுப்பனையே இல்லை. கார் நல்லா இருக்கு. அப்பா, ஒரு ரெட் கலர் கார் ஒன்று சூப்பராக உள்ள போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றே வந்து இது ரேசிங் எல்லாம் முடிஞ்சிருச்சாமா. முடிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இவர் வந்து இவ்வளோ வான்னு என்னை கூப்பிட்டு வந்து இங்கே நிற்க ரோட்டில் இப்படி நிற்க வச்சுன்னுக்கிறாரு. இங்கே பார்த்தா ஒரு காக்கா கூட இல்லை, செக்யூரிட்டி அங்கிள் மட்டும்தான் இருக்காரு. இப்போ அவர்கிட்ட போய் கேட்குறேன்னு போயிருக்காரு. பார்ப்போம் என்னன்னு.
ஏதோ இஷு புஷு புஷுன்றாங்க 2 பேரும் சேர்ந்து. சபா ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜித் சார் எப்படியாவது பார்த்தணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஏய், அதான் கார் நிற்குது தலைது. அதான் போங்க தலத்தா நிற்குது. தலை சாரோட கார் நிற்கிதான். தெய்வமே, என் காரை பார்த்துட்டேன். தெய்வமே, நான் என் தலைவர் காரை பார்த்துட்டேன். என் தலைவர் இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு இருப்பாரு. செக் பண்ணுவோம். வேணா கார் டயர் கிட்டே உட்காந்துக்கலாம் 2 பேரும். அவர்தான் அது காரு. அடி பாவி, எனக்கு என்னடி தெரியும்? அவர்தான் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாதே. ஏதா காரை பார்த்துட்டு தலைக்காரு அப்படின்றாரு. நானு ஷாக் ஆகி ஒரு செகண்ட் நான் நெஞ்சு பிடிச்சி நின்ட்டேன். ஆனா தூரத்துல அவரு கூட ரெட் கலர் இல்லையா? தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு அவர் கார் மாதிரி தான் இருக்குது. இது எங்கப்பா கூட்டு போறீங்க? சூப்பரா இருக்குது. அவருக்கு கார் ஆக்சுவலா என்ன தரமா ஆயிடுச்சு நேற்று ரேஸ்ல. அவருக்கு கார் பத்திக்கிச்சு. அச்சோ, அவருக்கு என்னாச்சு? அவருக்கு அது அவ்வளோ. அவர் டீம்மேட் யாரோ ஓட்டின்னு இருந்தாங்க. அவருக்கு கார் பத்திக்கிச்சு. அவர் அதான் சொன்னாரு, அவர் தோத்தாரு. ஐயோ, நேற்று அவருக்கு இது இருந்துச்சு, தோத்தாங்க அப்படின்னு. மேலே போகலாமா? மேலே பார்க்கலாமா? தெரியாது சாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈகாக்கா இல்லை, எல்லாரும் போயிட்டுருக்குறாங்க, யாருமே இல்லை. என்னோட என்ன சொல்கிறது, ஒரு நாள் முன்னாடி வந்திருந்தா கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். இவ்வளோ தூரம் கிட்ட வந்துட்டோம். ஆனால் அட்லீஸ்ட் எங்கன்னா சார் வந்து எங்கன்னா துபாயில் மாட்டினார்னா, ரேண்டமாக எங்கன்னா இருந்தாருனா கூட நாங்கள் வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நான் போயிடுவோம். இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் தாண்டி வந்துக்கிறோம். துபாயில் தான் இருக்கும், அபுதாபிலலாம் இல்லை. துபாயிலே இருக்கிறோமா? இங்கேருந்து வார்னர் துபாயில் தான் இருக்கோம். இங்கேருந்து வார்னர் ப்ரோஸ் வந்து அபுதாபி. அது வந்து 300 காட்டுது. திராம்ஸ் 300 அப்படியே. ஓகே. ஸோ இப்போ வேறு என்ன பிளான் பண்ணோம்? அவ்வளோதான். வேறு என்ன பிளான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்? வேறு என்ன பிளான் பண்ணி இல்லை நம்ம பண்ணுவோன்னு வேறு என்ன பிளான் பண்ணி போகலாம்? ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே நம்ம போக முடியும். ஆனால் எனக்கு பயமாகுது. சும்மா எங்கன்னா வந்துட்டு உள்ளே போயிட்டு அப்புறமா நீங்கள் க்ரைம் பண்ணிக்கிறீங்க, வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? ஆமாம், அதனால் நாங்கள் வந்து கிளம்புறோம். இங்கே பாருங்க, காரை பாருங்க, வேற லெவலில் இருக்குது. இதே மாதிரி தான் இருக்கும் அஜித் சார் காரு கூட. சூப்பராக இருக்குது காரு. இது உள்ள பாருங்க, ஃபுல்லாக காருங்க தான், பயங்கரமாக இருக்குது எல்லா காரும். இது வந்து இது மோனா, இது கராஜ் செம்மையாக இருக்குது. எல்லா கார்ஸும் இருக்குது உள்ள. ஸோ இதெல்லாம் எப்படி தருமா? ட்ராக்ல ஓட்டுறாங்கல்ல அவங்க காசா? இப்போ நம்ம பே பண்ணி கூட வந்து கார் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ ஓப்பன் பண்ணி அதுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும் ட்ராக்குக்கு, சரியா? ஸோ அந்த மாதிரி பே பண்ணிட்டு வந்து ட்ராக்ல ஓட கொடுப்பாங்க. ஸோ அங்கே ஒரு டீம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இன்னும் போகல, வெக்கெட் ஆகலை. நம்ம தலை அஜித் சார் இது வந்து நேற்று காரே பற்றிக்கிச்சு. இல்லை, அவர் கார் பற்றினால அவங்க நேற்றே வெக்கெட் பண்ணிட்டுருப்பாங்க, எல்லாம் போயிட்டுருப்பாங்க. இங்கே தான் எங்கன்னா இருப்பார், சுற்றின்னு இருப்பார். எங்கன்னா இருக்கிறாங்க. இங்கே தெரியாது. இங்கே வீடு இருக்கா இல்லை ஹோட்டலில் ஸ்டேயில் இருக்கிறாரான்னு தெரில இருக்கோ ஸ்டேப்பா. அவருக்கு என்னப்பா, அவர் ஸ்டே பண்ணுவார், நம்மளால இருக்க முடியுமா? நிறைய காருங்க போகுது, எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துன்னு போகிறாங்க. அங்கே ஒரு கார் போகுது பார்த்தீங்களா? ஸ்கின் கேர் பார்க்கலாம்ப்பா. நோ, வரவே இல்லை உள்ள. ஸ்கின் கேர்ப்பா. உனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா துபாய் மாலுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் பெரிய மாலா துபாயிலேயே, கண்ட்ரிலேயே, வேர்ல்டுலேயே. ஆமாம். ஸோ அது உள்ள வந்திருக்கோம். விக்டோரியா சீக்ரெட். ஸோ நம்ம ஊர்லேயே மாலில் மேய்வோம். ஆனால் இப்போ நாங்கள் எதுவும் வாங்க மாட்டோம். ஏன்னா இங்கே வந்து எது தொட்டாலும் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எது தொட்டாலும் காஸ்ட்லியாக இருக்குது. ட்ராவல்கே ஜாஸ்தி காசு போகுது. கேபுக்கே இன்னைக்கு நாங்கள் ஒரு
5000 6000 ரூபாய் போயிருக்கும். இருக்கதெல்லாம் லக்ஸுரி பிராண்ட் தான். அப்படியே வெளியில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இல்ல அப்படியே போயிட்டோம். நம்ம வாங்கணும்னு ஒண்ணு இல்ல, மாலை சுத்தி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு. ஐஸ் ரிங்க், தி வாட்டர்ஃபால்னா தெரியலையே. துபாய் ஃபவுண்டைன், துபாய் அந்த மெயின் இது அதெல்லாம் இது இங்க தான் இருக்கும். நல்லா இருக்கு. இருக்கிற ரேட்ட பார்த்தா வாங்கணும்ன்ற ஆசை. ரேட் விடு, வந்து தைரியமா வந்துட்டோம். ஆனா ஒரு விஷயமா செல்லு ஆகும் போது இங்க அப்பதான் நெருப்புடுங்குது. ஆச்சி எனக்கு ஒண்ணே இல்ல, நான் அஜித் சாரை வந்து பாத்துட்டு புஷ்ன்னு போயிட்டு வரேன். இன்னைக்கு பிளைட் அப்படி ரிட்டர்ன் அப்போ. ஆனா அவரே அந்த அங்க இருக்கிற செக்யூரிட்டியே சொன்னாரு, அவர் ஒன்னும் ஊருக்கு போயிருக்க மாட்டாரு, ஏன்னா இன்னும் இது 25th ரேஸ்க்கு தான். சோ அவர் இங்க தான் இருப்பாரு. எங்கன்னா நைட்ல நம்ம பார்க்கலாம், சும்மா நைட் அவுட் மாதிரி போலாம். ஏதா ட்ராக் கிட்ட ஓட்றாரா வண்டி? இல்ல இப்ப இல்லையா, எல்லாமே எடுத்துக்கறாராம். இல்லப்பா வண்டினா அவர் இங்க தான் சுத்தின்னு இருப்பாருப்பா. எங்கன்னா நீங்க எங்க மால்ல இருக்காரான்னு பாருங்க, பட்டு பிடிச்சிடலாம். ஷாலினி மேடம் இருந்தா கூட போய் பிடிச்சிடுறாங்க. அவங்க இல்ல போல, ஒரு அஜித் சார் வண்டி தான் இருக்காரு. அவங்க அப்பப்போ வராங்கண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மால் பாருங்களேன், செம்மையா இருக்கு, வேற லெவல். நான் சொல்லிட்டு போறேன், சூப்பர். மேடம் மை மருந்து பாத்துனுக்கிறியா? என் ஃப்ரெண்டு நீ சொல்லாம துபாய் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அடி போக முடியும். அவட்ட சொன்ன மறந்துட்டாங்க தெரியல. இங்க இருக்கிறது எல்லாமே காஸ்ட்லி தான். ஆமா, எல்லாமே எல்லாமே பிராண்ட் தான். இங்க இந்த மால்குள்ள இருந்து புர்ஜ் கலிஃபா தெரியும்னு சொன்னாங்க. வெளிய வந்தா புர்ஜ் கலிஃபா நம்ம போகும்போது பார்க்கலாம். இப்ப பார்த்தானா அதோட இதுவே தெரியாது நமக்கு. நானும் எல்லாரையும் பார்த்துட்டு தான் வரேன். யார் கையிலயுமே ஷாப்பிங் பேக் இல்லப்பா. எல்லாரும் ஹேண்ட் பேக் வச்சுக்கிறாங்க, பேக் பேக். எல்லாம் ஒண்ணு மாதிரி ஆயிடுவாங்களா? எல்லாம் இங்க சும்மா அப்படியே ஷோ காமிக்கிறதுக்கு, சும்மா ரெஸ்ட், லைக் சும்மா இங்க ஃப்ளெக்ஸ் பண்றதுக்கு வருவாங்க நிறைய பேர். நிறைய பேர் வந்து பண்ண முடியாது போல. நிறைய பேர் சும்மா கஃபேக்கு வருவாங்க உள்ள. இந்த ஊர்ல வந்து எல்லாம் பயங்கரமா இருப்பாங்க, அதனாலதான் சைடுல ஷேக் பரார். ஆனா இந்த கொஞ்சம் ஊர்ல கொஞ்சம் பயங்கரமாவே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரூல்ஸ் கேட்கும் போது அப்படியே டர் புடுங்குது. நல்லா இருக்கு. எனக்கு அப்படியே வெளிய வந்து அந்த காருங்களை எல்லாம் பார்த்தோனோ, கார் போய் பார்க்கலாம் பேசாம நம்ம இருப்பா, சுத்தி பார்க்கல இன்னும் எங்க. ஓகே, ஆனா போது ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டே இருக்கு. இதுக்கே ஒரு வாரம் ஆகும். நாங்க பாதியில வந்துட்டோம், இன்னும் மேல வந்துறோம், இன்னும் கீழே அந்த பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா பேபி கூட போய் பார்க்கணும்னு தோண மாட்டேங்குது. இதுக்கு தான் சொல்றது, அப்பப்போ நம்ம துபாய்க்கு வரணும். அப்பப்போ வந்தா நம்மளுக்கு தெரியும். துபாய் சந்தை, துபாய் குறுக்கு சந்தை, அந்த வடிவேல் சார் சொல்லுவாரு பாரு, துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்தை, அந்த மாதிரி சொல்லலாம். இல்ல அது அஜித் சார் மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஹார்பர் நல்லா இருக்கும். ஏன் போய் மீன் பிடிக்க போறீங்களா? மீன் பிடிக்க போறீங்களா? மீனா உனக்கு கல்தக் திறமா கற்பூரா வசன அந்த பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பாரு, மேல எப்படி தெரியுது பாரு, மால்ஸ் வெரி லெவல். அது மால்னு சொல்ல நிறைய மால் இருக்குது. ஆனா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மால் வந்து இதுதான். ஸோ அதெல்லாம் ஷாப்ஸா, அதெல்லாம் ஷாப்ஸ், மேல எல்லாம் ஷாப்ஸ். சூப்பரா இருக்கு பிளேஸ், பார்க்கிறதுக்கு வேற லெவல்ல. என்ன பிராண்ட் வேணும் வேணும் உனக்கு? எல்லாமே இருக்குது பாரு. கூச்சிக்கு இது பாருங்க, கூச்சி. நான் ஒரு பேக் வந்து பேசிக் மாடலே ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் இருக்கும். கூச்சி அப்படிப்பட்ட பேக் எனக்கு வேணும். இந்த கூச்சி, போலீஸ் அண்ட் டபானா, கித்தான், பிரெட்லிங் வாட்ச், பிரெட்லிங் இதெல்லாம் கோடியில இருக்கும் வாட்ச். பிரெட்லிங் பாத்துறீங்களா? பசோரா இங்க இருந்து பாக்குறேனே, அதே போதும். அதுவே ஒரு பெரிய குடுப்பனப்பா. என்னங்கடா துபாய் எல்லாமே காஸ்ட்லி, தொட்டதெல்லாம் தங்கமா இருக்கு. பட்டல்குள்ள காஸ்ட்லியா இருக்கு. பட் திஸ் மனுஷன் எப்படிதான் இது சர்வைவ் ஆகுறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு துபாய் மாதிரியே ஃபீல் ஆகுது. அங்க பாருங்களே, காருங்களை பாருங்களே. நவ் ஐ மிஸ் மௌலி. பயம்புல ரொம்ப ஆசைப்பட்டான். நானும் வந்து ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன் மௌலிக்கு. எல்லா கலினமாக இருக்குது பாருங்களேன். ஜிஎம்சி அங்கே பாருங்க, ஒரு பிளாக் ஃபெராரி நிற்குது. சூப்பர். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாமா என்னன்னு தெரில. அங்கே போயிட்டு வேற லெவலில் இருக்குது ஃபெராரி, ஜி வேகனு, அப்புறம் கலினம் வந்து அப்படியே கலராக நிற்குது. அப்படியே அங்கே ஒரு ப்ளூ ஃபெராரி ஒன்று நிற்குது பாருங்க.
அங்கே ஒரு ப்ளூ ஃபெராரி. இதுங்க இங்கே என்ன இருக்குது மேடம், இது ஒரு சோதா ஃப்ரெண்ட்ஸ். இது புச்சுக்குன்னு டயர்ட் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து கரெக்டாக நாங்கள் துபாய் மால் வெளியே இருக்கிறோம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறே லெவல். அபிபி கம் டு துபாய். செம்ம ஃபெராரி தான் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலில் இருக்குது ஃபெராரி. விஷ் ஆகிட்டேன் நான் பார்த்து. செம்ம ரோல்ஸ் ரைஸ் பாரு. அட முதல்ல நமக்கு டாக்ஸி எங்க கிடைக்குது இங்க இருக்காதுப்பா டாக்ஸி, நம்ம உள்ள போய் தான் ஏறணும் போல டாக்ஸிக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்ச் லாம்பர்கினி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். வேறு லெவல். மௌலிக்கு விஷ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து வெளியே போயிட்டு, சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, என் தலைவரை பார்க்க முடியல அஜித் சாரை. எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன். அவர் எல்லாமே எனக்கு கதை சொல்லினுங்கிறாரு. அவர் வருவார், எல்லாரையும் பார்ப்பாரு, யாரையும் எதுவும் சொல்ல மாட்டார், யார் வந்தாலும் அன்பாக பேசுவார், ஃபோட்டோ எடுப்பாருன்னு. எனக்கு அப்படியே அங்கே வயிறு எரியுது. எல்லாம் ஓகே, அந்த இடத்துல நான் இல்லையே, அவரை பார்க்க முடியலையே. ஐயோ, இன்னும் ஒரு நாள் முன்னாடி நான் வந்து டிக்கெட் போட்டு இங்கே வந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் பார்த்துருக்குவேன். ஆக்சுவலாக 25th ஒரு ரேசிங் இருக்கா இங்கே, ஓகேங்களா? 25th என்ன ட்ரை பண்ணலாம். 25th இங்க தான். எத்தனை மணிக்கு இருக்கும்? 24 hours ரேஸ் தான் அது 25th. நம்ம 26th கிளம்புறோம், அது ஞாபகம் இருக்கு. ஆமா, நான் காலையிலே போய் நின்னுட மாட்டேன். காலையிலே போய் அங்க நின்னுட்டு என் தெய்வத்தை நான் பார்த்துட்டு தான் நான் ட்ரை பண்றேன். ஆனா என்னால முடியல. எப்படியாவது நான் அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா நான் சின்ன வயசுல ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி அவரை பார்த்து ரசிச்சு, அதுக்கு இப்போ துபாயில் தான் நிறைய பேரை மீட் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டோம். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப கஷ்டம் அவரை மீட் பண்ணுறதுக்கு, நெருங்குறதுக்கே கஷ்டம். பட் இந்த துபாயில் இந்த காருங்க கூட சேர்ந்து அவர் வந்து ஒரு சின்ன குழந்தையா மாறிடுறாராம். யார் வந்தாலும் பேசுகிறாரு. ஃபேன்ஸ் வந்தாங்கன்னா ஒரு லைன் கியூ அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தான் அனுப்புகிறாரு. ஒரு 100 பேர்னா இருக்கட்டும், 50 பேர்னா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்கக்கிட்ட பேசி தான் அனுப்புகிறாரா. ஸோ இன்னைக்கு வேணா நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் கண்டிப்பாக என்னைக்குன்னா ஒரு நாள் அட்லீஸ்ட் அந்த 25th நான் ட்ரை பண்ணுறேன் அஜித் சாரை மீட் பண்ணுறதுக்கு. ஊரை விட்டு போகிறதுக்குள்ளார நம்ம ட்ரை பண்ணுறோம். எப்படியாவது நான் அவரை பார்த்துருவேன். ஏன்னா எல்லாரும் இங்கே தாக்குறாங்க. அங்கே வாட்ச்மேன் அவர் வந்து என் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. நல்லா சொல்லியிருந்தாரு, அப்படிப்பா இப்படிப்பா அவர் கார் இதாயிடுச்சுப்பா இப்போ 2 நாள் முன்னாடி. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த வாட்ச்மேன் அங்கிளோட நம்பர் வாங்கிட்டு வந்துருக்கணும். அவர் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, நாங்கள் உடனே கிளம்பி வரோம். அங்கே நீ ஐடியா கொடுக்கக்கூடாதா? மறந்துட்டேன். இன்னொரு டாக்ஸி டிரைவர் அவர் கொடுத்தாரு. பட் ஒரு நாங்க விசாரிச்சுங்கும் போது நம்மளை விட்டாங்க. ஆக்சுவலா உள்ள போயிட்டு பார்த்துட்டு வாங்கன்ட்டு பார்த்துருப்பீங்க. போயிட்டு வர்றதுக்குள்ள இன்னொரு 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்து திருப்பி அஜித் சார் பத்தி கேட்டுட்டு வாட்ச்மேன் கிட்ட பேசிட்டு போனாரு. அப்போ அந்த வாட்ச்மேன் சொன்னாரு, எல்லாரும் அஜித் சாரை பார்க்க வராங்க. நான் சொன்னேன், எவ்வளவு பேர் ஆக்டர் அவர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அவர்கிட்ட. சூப்பரா இருந்துச்சு. இன்னொன்று வந்து நான் இங்க கிளாரிஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி நீங்க வந்து இப்பதான் நீங்க ஒரு வீடியோல காசு இல்லைன்னு நீங்க எப்படி நீங்க போனீங்கன்னு கேட்டீங்க. ஆக்சுவலா என்னன்னா உண்மையாவே இல்ல, ஓகேவா? இதுக்குன்னு நாங்க வந்து எங்களுக்கு ஒரு 8 மாசம் முன்னாடியே நாங்க பிளான் பண்ணிட்டோம். கல்யாண நாள் அன்னைக்கு பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஃபாரின் போயிடணும், நம்ம செலிப்ரேஷன் ஒரு நல்ல மெமரிஸா இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்ரி மந்த் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து வச்சுதான் நம்ம இந்த ட்ரிப்புக்கு வந்துருக்கோம். இன்னொன்னு என்னன்னா, இது 2 months பிஃபோராவே நாங்க புக் பண்ணிட்டோம். ஆமா, இதெல்லாம் எப்பவுமே 2 மாசம் முன்னாடியே புக் பண்ணியாச்சு. நாங்க இப்போ பண்ணியிருந்தாலாம் இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். என் போன் ரிப்பேர் ஆகும் போது காசு இல்லைன்னு சொல்லியிருந்து வந்து நான் பிளான் பண்ணல. ஆனா இந்த விஷயம் நாங்க ஆல்ரெடி 8 மாசம் முன்னாடி பிளான் பண்ணி 2 மாசம் முன்னாடியே நாங்க வந்து புக்கிங் எல்லாம் பண்ணி ரெடியா வச்சுருந்தோம் நாங்க, ஓகேங்களா? இன்னொன்று வந்து என் போனை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் ஒர்க் ஆகுதா? இப்போ வந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. நான் திருப்பி இது மாற்றினா எனக்கு தேவையில்லை. மாற்றினா திருப்பி 1.5 லட்சம் 1 லட்சம் ஆகும். இது இன்னும் ஒரு 1 year ஒழிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ரெடி பண்ணிட்டேன். நானே வந்து வீட்டில் உட்காந்து அது இப்படி என்னென்னோ பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபோன் அப்டேட் கூட கேட்டுக்கிறீங்க. நான் கவர் மாற்றிட்டேன். இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க, ஏன்னா இது வேற மாதிரி வச்சிருந்தாரு கவர்ன்ட்டுன்னு. ஸோ இது வந்து வேற கவர், இது புது கவர். இது கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் என்கிட்ட. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபோன் அப்டேட்டை கொடுத்துட்டேன். என் ஃபோன் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெடி ஆயிடுச்சு. இந்த புக்கிங் இந்த ட்ரிப்பும் வந்து இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.